ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸூ கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜாக்ஸூ கிச்சனில் பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் அக்ஷய் ப்ரோ செஞ்சு வின் பண்ணியிருந்த பொரிவிலங்காய் உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதோட ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா பொருள் விலங்காய். இது காலப்போக்கில் இந்த பேச்சு வழக்கில் மாறி தான் பொரிவிலங்காய் உருண்டைன்னு மாறிடுச்சு. இந்த பொரிவிலங்காய் ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி. ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பாரம்பரியத்தோடு சேர்ந்த இனிப்பை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு உடம்பு வலுப்பெறும். அவங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஆரோக்கியம் தரக்கூடிய பொரிவிலங்காய் உருண்டை செஞ்சிடலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு ஒரு கப்பு புழுங்கல் அரிசி, அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த அரிசி நம்ம சேர்த்துக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அரிசி நல்லா செவக்கிற வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ அரிசியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அரிசி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேன்லேயே அரை கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொரிவிலங்காய் உருண்டைக்கு அளவுகள் ரொம்ப முக்கியம். ஒரு கப் அரிசிக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு கரெக்டான அளவு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்லையே எல்லா பொருட்களையுமே அளந்து எடுத்துக்கணும். பருப்பை இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இந்த பருப்பை ஏற்கனவே வறுத்துருந்தோம்ல அந்த அரிசியோடையே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அதே பேன்லேயே 1/4 கப்பு நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். இதையும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நிலக்கடலை வறுப்பட்டுருச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அதே பேன்லேயே 1/4 கப்பு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நிலக்கடையிலேருந்து இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இது கூடவே வறுத்த பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பவுடர்லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். மீதம் இருக்க பவுடரை பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பொரிக்கடலை அண்ட் நிலக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு பல்ஸில் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அரைச்ச பவுடரை ஏற்கனவே அரைச்ச அரிசி மாவோடு சேர்த்துக்கணும். இப்போ இதில் ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். இது கூடவே கொஞ்சமாக இந்த மாதிரி பல்லாக தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பொரிவிலங்காயில் தேங்காய் நல்லா வறுத்துட்டு சேர்க்குறப்போ இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் அரிசி மாவோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்வீட்னஸ்க்காக வெள்ளை பாகு ரெடி பண்ணிடலாம். மில்க் பேனில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப்பு வெள்ளத்தை நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 கப்பு வெள்ளைப்பாகுக்கு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அண்டு 1/4 டீஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெள்ளை கரைசலை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் தூசி இருக்கிறதுனால இதை பேனில் இந்த மாதிரி டைரெக்டாக சல்லடையை வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா சக்கரை பாகை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காகி வரும். இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த பாகை செக் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு பாகை கொஞ்சமாக எடுத்து இந்த தண்ணியிலே சேர்த்துக்கணும். இப்போ இந்த பாகை கையால் இந்த மாதிரி சேர்த்தா போதும். பால் மாதிரி நல்லா உருண்டு திரண்டு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி பருப்பு பவுடரை மொத்தமாக சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துட்டு கை விடாமல் கிளறிடணும். இது கட்டிப்பட்டுக்கிட்டே வரும். அதனால் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு கை விடாமல் கிளறிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியம் என்னென்னா இதை உடனே ஆற விட்டுறக்கூடாது. இது சூட்டோடு இருக்கிறப்பயே நம்ம இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப சொல்லிக்கிறேன், இது ஆறுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. இது சூட்டோடு இருக்கிறப்பயே இதை வேகமாக நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இதை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அரிசி மாவு பவுடரோடு சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கணும். அவ்வளோதான், நம்ம பொரிவிலங்காய் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது 10 to 15 நாள் வரைக்குமே நல்லா இருக்கும், கெட்டு போகாது. சூட்டோடு இருக்கிறப்பயே எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பொரிச்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டி அண்டு ஆரோக்கியம் தரக்கூடிய பொரிவிலங்காய் உருண்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.